வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட்மி அவங்களோட நோட் 10 சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா நோட் 10, நோட் 10 ப்ரோ அண்ட் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு 3 ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரெட்மி நோட் 10S அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனையும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப், அமுலட் டிஸ்பிளே அண்ட் 5000 mAh பேட்டரி வித் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரொம்பவே அட்டகாசமா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த மொபைலை இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொபைல் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாக்ஸோட டாப்பில் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட், அப்புறம் மேட் இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா ரெட்மி நோட் 10S அப்படிங்கிறது இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தோம்னா எப்பயும் போல் மொபைலில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு இங்கே மொபைல் தான் தந்திருக்காங்க. கவரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ மொபைல் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இப்போ மொபைலை ஓரமாக வச்சுட்டு வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம் எஜெக்டட் பின், அப்புறம் சில யூசர் மேனுவல் கைட்ஸ்லாம் இருக்கு. அடுத்ததாக ஒரு பேக் கேஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலாக 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், அதோட டைப் சி கேபிளும் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. 8.2 mm திக்னஸ் அண்ட் 179 கிராம்ஸ் வெயிட்ல இந்த ஸ்மார்ட் போனை இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸோ மொபைலோட டிசைன் பார்த்தோம்னா இவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண நோட் 10 சீரீஸ்ல இருக்கக்கூடிய அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பிளேஸ்மெண்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்போ மொபைலோட பிசிக்கல் ஓரியோ பத்தி பார்த்தலாம். இங்க மொபைலோட ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன்லயே தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ்லயும் இதே மாதிரி தான் இவங்க கொடுத்திருந்தாங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் அண்ட் அது போக ஆப் லாக் ஃபெசிலிட்டிஸும் இங்க கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல சிம் ட்ரே இருக்கு. ட்ரிபிள் ஸ்லாஷ் தான். 2 சிம் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைலோட டாப்ல பார்த்தோம்னா ரெட்மி மொபைல்ஸ்ல இருக்கக்கூடிய ஐஆர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலிங் மைக் அண்ட் ஸ்பீக்கரும் தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் இங்க டாப்ல இருக்கு, இன்னொரு ஸ்பீக்கர் பார்த்தோம்னா பாட்டம்ல இருக்கு. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட், மைக் அண்ட் ஆடியோ போர்ட்டும் இங்க கீழே இருக்கு. ஃப்ரண்ட் சைட்ல சென்டர் பஞ்ச் ஹோலோட டிஸ்பிளே அண்ட் பேக் சைட்ல குவாட் கேமரா செட்டப் வித் ஃபிளாஷோட இருக்கு. ஸோ இங்க மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. பிளாஸ்டிக் பாடி தான், பட் இருந்தாலுமே கையில ஹோல்ட் பண்றதுக்கு கிரிப்பா இருக்கு அப்படின்னு கூட இங்க சொல்லலாம். இப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ 6.43 இன்ச் கொண்ட டாட் அமுலேட் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 450 நிட்ஸ்க்கான பிரைட்னஸோட வருது. அண்ட் 1100 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இங்க டிஸ்பிளேவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பஞ்சியா, எந்த ஒரு குறையும் சொல்ற அளவுக்கு இங்க இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட குரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனுக்கு தந்திருக்காங்க. ஸோ இங்க OS பொறுத்த வரைக்கும் Android 11 பேஸ் பண்ணி அவங்களோட ஓன் UI ஆன MIUI 12.5ல இந்த மொபைல் பவர் ஆகுது. ஸோ எப்பவும் போல ஒரு சில ஆப்ஸ்லாம் ரெட்மி தந்திருக்காங்க. நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. அடுத்ததா இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். ஸோ இங்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Helio G95 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 நானோமீட்டர் ஆர்கிடெக்சர்ல பில்ட் ஆனது. ARM Mali G76 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இங்கே இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ரியல்மியோட ரியல்மி 7 and 8 இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. பட் லாங் டைம் யூசேஜ், அதாவது ரொம்ப நேரம் நம்ம கேம் பிளே பண்ணும்போது லைட்டா அங்கங்க ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கறத இங்க நான் சொல்லிடுறேன். மற்றபடி பார்த்தோம்னா ஓவராலா ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த மொபைலோட கேமராக்கு வருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, இது f1.79 ஆபெக்சர் லென்ஸோட வருது. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 118 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ எடுக்கக்கூடியது. அப்புறம் வழக்கம் போல கணக்கு காட்டுறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் ஃபைனலா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் இங்க தந்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தோம்னா அந்த சென்டர் பஞ்ச் ஹோல்ல ஒரு 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஒன்னு தந்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரேர் சைட் கேமராவில் 4K வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். அண்ட் 1080p வந்து 60 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். அது போக ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் அண்ட் ஸ்லோமோ ஆப்ஷனும் இங்க இருக்கு. இங்க மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஆல்ரெடி சொன்ன மாதிரி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை நமக்கு பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதை வச்சு 0 to 54% பார்த்தோம்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 0 to 100% பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 1 to 1.5 மணி நேரத்தில் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்த மொபைலோட பிரைசிங் பற்றி பார்த்தரலாம். இங்கே 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை 14,999 ரூபாய், அதாவது 15,000 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட இன்னொரு வேரியண்ட்டை 15,999 ரூபாய், அதாவது 16,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்க பார்த்தோம்னா இப்போ புதுசா இந்த நோட் 10 சீரிஸ்ல AMOLED டிஸ்பிளே கொண்டு வராங்க. தென் அது மட்டும் இல்லாம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய MediaTek Helio G95 சிப்செட் கொடுத்திருக்காங்க. அது போக 5000 mAh பேட்டரி வித் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நம்ம இங்க சொல்லலாம். ஏன்னா இவங்களோட காம்படிட்டரான Realme 8 ஸ்மார்ட் போன்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்கள எத்தனை பேருக்கு இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் AMOLED டிஸ்பிளேனாவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த Redmi Note 10s ஸ்மார்ட் போனை பத்தி? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்ல டெக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். எட்டு திக்க மொழிக்கிட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.